தொடர் அரசியல் வகுப்பு தமிழ்நாடு இனி 41வது நிகழ்வு இது. நாம் தமிழ் குமுகத்தினுடைய வரலாற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக கல்வியின் வரலாறு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்வியின் வரலாறு என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. நமக்கு இப்போது கல்வி தொடர்பான போராட்டம், என்ன வகையான கல்வி நமக்கு தேவை என்பது தொடர்பான போராட்டம் மட்டுமல்ல, எல்லோருக்குமான கல்வியா, ஒரு சிலருக்கான கல்வியா, தமிழ் வழி கல்வியா, அயல்மொழி வழி கல்வியா, இது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இவை வெறும் கல்வி புலத்துக்குரிய கேள்விகள் மட்டுமல்ல, அகாடமிக் இஷ்யூஸ் மட்டுமல்ல. இவை சமூக சிக்கல்கள், குறிப்பாக கல்வித்துறையிலான இந்த போராட்டம், அனைவருக்குமான கல்வி, தாய்மொழி கல்வி, சமூக நீதி சார்ந்த கல்வி, அறிவியல் அறவியல் கல்வி, இதற்கான போராட்டம் என்பது அநீதிக்கு எதிரான நீதிக்கான போராட்டத்திற்கு, சுரண்டல் ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த வகுப்பு போராட்டத்திற்கு, அயல் ஆதிக்கத்துக்கு எதிரான தேசிய போராட்டத்திற்கு இன்றியமையாத ஒன்று என்று நாம் கருதுகிறோம். இந்த கல்வி போராட்டத்தை வர்க்க போராட்டமாக புரிந்து கொள்ளலாம், தேசிய போராட்டமாக புரிந்து கொள்ளலாம், சமூக நீதி போராட்டமாக புரிந்து கொள்ளலாம். நாம் அப்படி புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த கூறுகள் அனைத்தும் இந்த போராட்டத்தில் அடங்கியுள்ளன. இந்த போராட்டம் எப்போது தொடங்கியது? நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு தொடங்கவில்லை, மன்மோகன் சிங் பிரதமராக வந்த பிறகு தொடங்கவில்லை, இந்திய குடியரசின் ஆட்சிக்கு நாம் உட்பட்டதிலிருந்தும் தொடங்கவில்லை. இதெல்லாம் ஒவ்வொரு கட்டங்கள், இந்த போராட்டத்தினுடைய வளர்ச்சியில் வெவ்வேறு கட்டங்கள். தமிழ் சமூக வரலாற்றில் ஆதி தொட்டு இந்த போராட்டம் இருக்கிறது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான அனைவருக்கும் கல்வியை மறுக்கக்கூடிய கூறுகள், குலக்கல்வி, சாதிக்கூறு கல்வி, இது போன்ற கூறுகள் பெரும்பாலானவர்களை கற்க விடாமல் தடுப்பது. நம்ம இந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்து சொல்றோம் இல்லையா, வணிகப்படுத்தல், மையப்படுத்தல், வகுப்புவாதப்படுத்தல், இந்த கூறுகள் இவை என்றென்றைக்குமான இருந்து வந்திருக்கிற கூறுகளா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு முன்னால் எழுகிறது. இதே வடிவத்தில் இல்லை என்றாலும் வேறு வடிவத்தில் இந்த எக்ஸ்க்ளூஷனிசம், ஒதுக்கி வைக்கும் கொள்கை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கும்போது முதலில் தெரிந்து கொண்டது என்னன்னா, சங்க தமிழகத்தில் आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है, कृपया कुछ समय पश्चात प्रयास करें. மியூட் பண்ணாம இருக்கிறீங்க, அந்த சத்தம் எனக்கு வருது. செல்வம் 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 நீங்க மியூட் பண்ணாம இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ள ரைட், நான் திருப்பி சரி பண்ணிட்டேன். நீங்களே கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லோரும் மியூட் பண்ணீங்க. இந்த கேள்விகள் சங்ககாலத்திய கல்வி குறித்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு என்பது ஏடறிந்த வரலாறாக 3000 ஆண்டு கால தொடர்ச்சியை உடையது. கிறித்துவுக்கு முன் என்று சொல்றாங்க இல்லையா, இப்ப எல்லாம் அதை சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு மதம் சார்பாக கிறித்துவை மையப்படுத்துவதாக இருக்குங்கிறதுனால இப்போ வந்து பொது ஊழிக்கு முன் அப்படின்னு சொல்றாங்க. காமன் எரா, பிசி இல்ல பிசிஇ. இப்ப இருக்கிற நடந்து கொண்டிருப்பதை வந்து ஏடின்னு சொல்றது இல்ல, இத வந்து வெறும் சிஇ
காமன் எரா. அவங்க வேணா கூட என்ன பண்ணிக்கிட்டா கிறிஸ்துமஸ் எரான்னு கூட அவங்க வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அது வந்து தவறு இல்லை, நமக்கு வேண்டி காமன் எரா. அப்ப பிசி கிமு என்பதைத்தான் நம்ம பிசிஇங்கிறோம், பொது ஊழிக்கு முன். அப்படி பார்க்கும்போது குறைந்தது ஒரு 1000 ஆண்டுகள், கிமு 1000 தொடங்கி இப்ப நம்ம கிபி 2021 இருக்கிறோம். பொது ஊழிக்கு முன் 1000 தொடங்கி பொது ஊழி 2021 இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலம் என்பது நமக்கு வந்து வரலாறு இருக்கு, எழுத்து மூலமான வரலாறு. அதான் முக்கியம். ஓலைச்சுவடிகளிலேயோ அல்லது வேறு வகையிலேயோ எழுதப்பட்டது. அதுல தொல்காப்பியம் நமக்கு யாவற்றுக்கும் முதல் இலக்கியமாக இருக்கிறது. அது இந்த ஊழி, பொது ஊழி தொடங்குவதற்கு முன் ஒரு 300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், 500, 600 பல விதமா சொல்லப்படுது. எப்படியும் நமக்கு வந்து இந்த காலத்திலிருந்து ஒரு 2700 ஆண்டு முந்தையது. இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போனா ஒரு 3000 ஆண்டுக்கு முந்தையது. அதுக்கு மேல இல்லை. இது தொல்காப்பியத்தினுடைய வயது. ஆனால் தொல்காப்பியத்தில் இடம்பெறக்கூடிய பல இலக்கண விதிகள் நம்ம வந்து இலக்கணத்தை வகுத்து வைத்துக் கொண்டு போய் இலக்கியம் படைக்கல. ஏற்கனவே இருக்கிற இலக்கியத்திலிருந்து இலக்கணம் வரவழைக்கப்படும். இலக்கியத்தை சாறு விழிந்து இலக்கணம் கொண்டு வரப்படும். அந்த இலக்கியம் ஏற்கனவே இருந்தது என்பதற்கு சான்றாக, இலக்கியம் மட்டுமல்ல இலக்கண நூல்களும் கூட முன்னால் இருந்தன என்பதற்கு சான்றாக, தொல்காப்பியரே பல விதிகளை சொல்லும் போது என்று நம் புலவர்கள் சொல்வார்கள், என்று சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்றார். என்று சொல்லப்பட்டுள்ளது அவருக்கு முன்னால சொல்லப்பட்டது. அது நமக்கு கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கிறதே பெரிய காரியம். அது நமக்கு கிடைக்கல. ஆனால் அப்படி இருந்திருக்கு. அப்ப இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளோ 2000 ஆண்டுகளோ அது தள்ளி போகலாம். கிடைச்சிருக்கிறது தொல்காப்பியம் தொடங்கும். தொன்மை என்றால் தொல்காப்பியம், அதை எழுதியவர் தொல்காப்பியர் என்று கொண்டோம். இன்னும் சில பேர் தொல்காப்பியரே கூட ஒருத்தர் அல்ல, அது பொது ஊழி தொடங்கிய பிறகு ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு பலரும் அதில் எழுதி சேர்த்துள்ளார்கள். இன்னும் தொல்காப்பியத்திற்குள்ளேயே சில இடைச்செருகல்கள்லாம் இருக்கு. இப்ப ச என்ற எழுத்துல தொடங்குமா தொடங்காதா என்பதெல்லாம் அது மாதிரி சர்ச்சைகள் இருக்கு, இருக்கட்டும். ஆனா நமக்கு தொல்காப்பியம் இருக்கு. அது உலகத்தினுடைய முதல் அறிவு களஞ்சியம், கலை களஞ்சியம். அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். The first encyclopedia of the world தமிழ்ல தான் இருக்கு. அது வெறும் இலக்கணம் மட்டுமல்ல, சொல்லதிகாரம் மட்டுமல்ல, பொருளதிகாரம் எல்லாவற்றையும் கொண்டது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நூல் தொல்காப்பியம். அது சங்க காலத்துக்குரிய ஒரு தொடக்கமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சங்க பாடல்கள் நிறைய இப்ப நமக்கு புதுசு புதுசா கிடைச்சிருக்குது, நிறைய கிடைச்சிருக்கு. அதுல இருந்தெல்லாம் என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன குறி வைக்கிறோம் என்றால், அந்த நேரத்தில் கல்வி எப்படி இருந்தது என்று பார்க்கணும். கல்வி அனைவருக்குமாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் சென்றது, ஒவ்வொரு குழந்தையும் எண்ணும் எழுத்தும் கற்றது அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடிய சான்றுகள் நம்மகிட்ட இல்லை. ஆனால் இன்னார் கல்வி கற்கலாம், இன்னார் கல்வி கற்க கூடாது என்ற பாகுபாடு நிலவியதற்கான சான்றும் இல்லை. யார் வேண்டுமானாலும் எக்குலமாயினும் கற்கலாம். கற்றவர் சந்தியாகு, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறீங்களே, எக்குலமாயினும் கற்கலாம். கீழ்ப்பால் உள்ள ஒருவர் கற்றால் அவர் மேல்பாலுக்கும் மேலாக கருதப்படுவார். அறிவோருக்கும் அறவோருக்கும் மன்னர் இடமளிக்கிறார். திருவள்ளுவர் சொல்றார்ல, இடிப்பாறை இல்லாத மன்னவன் கெடுப்பார் இல்லானும் கெடும்னு. இந்த இடிப்பார் என்பவர் யார்? இடித்துரைப்பவர். யார் மன்னர்கிட்ட போய் இடித்துரைக்க முடியும்? புலவர்கள் தான் இடித்துரைக்க முடியும். மன்னருக்கு இடித்துரைத்து அவரை வழிநடத்தக்கூடியவர்களாக அறிவோர் அறவோர் இருந்தாங்க. அவர்களை கொண்டு ஆயங்கள் அமைக்கப்பட்டன, அவைகள் கூடின.
எல்லோரும் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். தனியா பள்ளிக்கூடம் அது இதுன்னு இல்ல, இருந்த மாதிரி ஒரு சான்று நமக்கு கிடைக்கல. நம்ம பிற்காலத்தில் தான் அது வருது, அப்ப காலத்தில் தான். அந்த சங்க காலத்திலேயே இதான் நம்ம இன்னைக்கு புதுசா நம்ம சொல்ல போறோம். அந்த சங்க காலத்திலேயே பிற்காலத்தில் இந்த கல்வி முறையை, அனைவருக்குமான கல்வி முறையை யார் கெடுத்தார்களோ அந்த ஆரியர்களின் நுழைவு தொடங்கிவிட்டது. அப்பயே அவங்க இருந்தாங்க, வந்துட்டாங்க. அவங்க தனியா கல்வி கூடங்களை எல்லாம் வச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அப்பயே நமக்கு தொடங்கிடுச்சு. இதை காட்டக்கூடிய சான்றுகள் கிடைத்திருக்குது. வடமொழியாளர் சங்க காலத்தில் நன்கு நிலைத்து விட்டனர். இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியம் வகுக்கக்கூடிய விதிமுறைகளில் அதற்படையாத்தல், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது இருக்கு. அன்னைக்கு ஆங்கிலமோ பிரெஞ்சோ மற்ற மொழிகளோ இல்லை. அப்ப இது வடமொழி. வடமொழி, பிராகிருதம் இந்த மொழிகள் தான் அன்னைக்கு இருந்துச்சு. எனவே அந்த வடமொழியிலிருந்து எப்படி தமிழுக்கு பெயர்க்க வேண்டும், அல்லது தமிழை எப்படி வடமொழிக்கு பெயர்க்க வேண்டும், வடமொழி ஓசைகளை தமிழில் எப்படி எழுத வேண்டும் என்பதையெல்லாம் அவர் எழுதுறார். அப்படி நுழைந்து விட்ட வடமொழியும் வடமொழியை சுமந்து வந்த வைதீகர்களும் வேதங்களை கொண்டுட்டு வந்தாங்க. வேதம் அடிப்படையில வேள்விகளை செய்ய தொடங்கினாங்க. அந்த சங்க காலத்திலேயே ஒரு ராஜசூய யாகம் என்று யாகம் நடத்திய பெருநற்கிள்ளின்னு ஒருத்தனுக்கு பேரே இருக்குது. அவனை பேரரசன் அவங்க புகழ்ந்தாங்க. இப்படி எல்லாமே வந்துச்சு. அப்பயே அவங்களுக்கான இதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தொடங்கியது. ஆனால் அது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையை அடையவில்லை. அதுதான் இங்க முக்கியம். அப்போது கல்வியை கெடுத்து புல வேறுபாடுகளை தோற்றுவித்து, ஆனா அப்போது ஆரம்பித்து விட்டது என்பதுதான். அவர்கள் தனியா பள்ளிகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தாங்க, வேத பாடசாலைகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க அதை தடுக்கப்படல. அது மாதிரி செய்ய விடாமல் அவர்களை யாரும் தடுக்கவில்லை. ஆனா பெரும்பாலான தமிழர்கள் அப்படி இல்லை. அவர்கள் அந்த வைதீகத்தை சார்ந்தவர்களாம் இல்லை. அவர்களுடைய சைவம் வைணவம் என்பதெல்லாம் ஆரியத்துக்குரிய சைவமோ வைணவமோ கிடையாது. அவர்கள் சிவனை வழங்கியவர்கள் இருந்தாங்க, கிருஷ்ணனை விஷ்ணுவை வணங்கியவர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க இதுல சேர்ந்தவங்க. இன்னும் சொல்ல போனா ஆரியர்கள் வைதீக மதத்தோட மட்டும் வரல, பௌத்தம் சமணத்தையும் கூட அவர்கள் கருவியாக தூக்கி கொண்டு வந்தார்கள். அவங்க அதோடையும் வந்தாங்க. இது நமக்கு தெரிகிறது. அன்றைக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் இப்படி எல்லாம் இருந்தது. இதே போல பிற்காலத்தில் மன்னராட்சிகள் தங்கம் மருவி போய், சங்கம் மருவிய ஒரு காலம் மருவிய காலத்திற்கு பிறகு களப்பிரர்கள் பல்லவர்களுடைய காலம் பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும். நம்ம கல்வியை எப்படி வரிசைப்படுத்தி கொண்டோம்னா, பண்டை தமிழ் சமூகத்திலான கல்வி. இதுக்கு நம்ம தனிநாயகம் அடிகளாரை மேற்கோள் காட்டி நான் விரிவா எடுத்து சொன்னேன். அன்னைக்கு பாடிய மாங்குடி மருதன் மற்ற சங்ககால புலவர்களுடைய பாடல்களின் அடிப்படையில சொன்னோம். அவ்வையை எடுத்துக்காட்டி சொன்னோம். உற்றுழி உதவியும் பாடலின் மூலம் என்ன வெளிப்படுகிறது என்பதை எல்லாம் சொன்னோம். ஆசிரியர்களை எப்படி போற்றி வந்தார்கள். ஆனா கல்வி கூடங்கள் இருந்ததா இல்லை. மரத்தடிகள்லயோ மற்ற இடங்கள்லயோ கூடி பேசினாங்கலாம் இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறது என்ன, கல்வி நிறுவனங்கள் வந்தால் அந்த நிறுவனங்களுக்கு யார் அனுமதிக்கப்பட்டார்கள், அனுமதிக்கப்படவில்லை என்ற கேள்வி எழும். அதைத்தான் நாம் இப்போ தொடர்ந்து ஒவ்வொருவருடைய காலமாக நாம் தேடி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பல்லவர் காலம் எப்படி இருந்துச்சு? பல்லவர் காலம் என்பதனுடைய தொடக்கம் என்பதே அதுக்கு முன்னாலேயே சோழர்கள் வந்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம சோழர் காலம்னு தான் தலைப்பு எடுத்திருக்கிறோம். சங்க காலத்தின் இறுதி பகுதி, சங்கம் அருவிய காலத்திலேயே சோழர்கள் வந்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனா கரிகால பெருவளத்தான் ஒரு மிகப்பெரிய பேரரசை கட்டி எழுப்பிட்டான். இமயமறையை படையெடுத்து சென்றான், இலங்கையை கைப்பற்றினான் என்ற செய்திகள்லாம் இருக்கு. கரிகாலன்லேயே 2 கரிகாலன்கள் இருந்ததாக வருகிறது. அந்த காலத்திற்கு பிறகு சோழ பேரரசினுடைய வீழ்ச்சி என்பது மட்டுமல்ல, சோழர் பாண்டியர் எல்லோருமே வீழ்ச்சி அடைகிறார். வீழ்ச்சி அடைந்து அது களப்பிரர் காலம் தொடங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுகள்
ஒரு இருண்ட காலமாக கருதப்படுது. இருண்ட காலம்னா தமிழர் வரலாறு என்னன்னு தெரியல. களப்பிரர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு கருத்தும் இல்ல, அவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் ஆட்சியை பிடித்துக் கொண்டார்கள், படை திரண்டினார்கள். குறிப்பாக முத்தரையர்கள் தான் அவர்கள் என்ற ஒரு சிந்தனை. இப்படி பலவிதமான கருத்துக்கள் அறிஞர்களுக்கிடையே மாறி மாறி இருக்கு. இப்ப நிறைய வரலாற்று நூல்களை எடுத்து பார்க்கும்போது ஒரே மாதிரியான ஒரு கருத்து நமக்கு கிடைக்கல. எப்படி இருந்தாலும் தாழ்வில்லை. ஆனா களப்பிரர் காலத்துல அவங்க ஒரு கட்டம் வரைக்கும் அவர்கள் இந்த வைதிக மதத்திற்கு சார்பாக இருந்தாங்க. இன்னொரு கட்டத்தில் அவர்களுக்கு எதிராக திரும்பினாங்க என்று அதுலயும் ஒரு தொடக்க காலமும் ஒரு முடிவு காலமும் வித்தியாசமா இருக்கு. களப்பிரர்கள் இடத்துல பல்லவர்கள் வந்துடுறாங்க, பல்லவர்கள் வர்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் என்னன்னா பாண்டியர்கள் இன்னொரு பக்கத்துல ஒரு பகுதியில ஆட்சி புரிந்துட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை எல்லாம் நம்ம சென்ற பகுதியில சொன்னோம். பாண்டியர் காலம் முழுவதிலும் பாத்தீங்கன்னா சிறு அளவில் அவர்கள் ஆட்சி புரிந்ததும் அப்புறம் அவர்கள் பேரரசாக உதயமானதும் எந்த கட்டத்திலும் ஒரு 300 ஆண்டுகளை தவிர பாண்டியர் வரலாறு தொடர்ச்சியாக இருக்கும். மற்ற எந்த சோழர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அது மாதிரி தொடர்ச்சியான வரலாறு இல்லை. களப்பிரர் இடையில இடையில போயிட்டார், பல்லவர் இடையில இடையில போயிட்டார். ஆனா சோழர் முதல் கட்டமா இருக்கிறாங்க, அப்புறம் களப்பிரர்கள்ட்ட வீழ்ச்சி அடைகிறாங்க, அப்புறம் பல்லவர்கள்ட்ட வீழ்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு கிபி 9 அல்லது 10 பொதுகுழிக்கு பின் 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டில் தான் அவர்கள் மீண்டும் தலையெடுத்து வர்றாங்க. அந்த சோழர் காலம் தான் நமக்கு முக்கியமா இன்றைக்கு நாம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்றோம். அந்த காலத்தில் என்ன நடந்தது, ஏன்னா இருக்கிறதே ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா நமக்கு சோழர் காலத்தில் தான் இந்த எழுச்சி வீழ்ச்சி ரெண்டுமே மாறி மாறி ஏற்பட்டன என்பது தெரியுது. அதனால் நாம் என்ன பண்றோம், அந்த பகுதியை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு பேச போறோம். சோழர்கள் காலம் எப்படி தொடங்கியது என்ன அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது சங்ககால கல்வியினுடைய சிறப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போய் கொண்டிருந்தன அவர்கள் வருவதற்கு முந்தைய காலம் வரைக்கும். ஆனா அடியோடு ஒழிந்து போயிடல. அதாவது இந்த இன்னாருக்கு தான் பிறப்பின் அடிப்படையில கல்வி உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு கல்வி உரிமை இல்லை என்ற நிலை இன்னமும் வந்துடல. பல்லவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பக்கம் வடமொழியை நுழைச்சாங்க, பல்லவ கிரந்தத்தை கொண்டு வந்தாங்க, வடமொழி செப்பேடுகளை எழுதினாங்க. வடமொழி அவர்களுக்கு ஆட்சி மொழியாகவும் இருந்துச்சு. எல்லாம் இருந்தும் அவர்கள் தமிழுக்கும் தொண்டு செஞ்சாங்க. அந்த கட்டடக்கலையை குறிப்பா சிற்பக்கலையை பெரிய அளவுக்கு அவர்கள் தான் உயர்த்தினார். அதுலதான் நமக்கு மகாபலிபுரம் சிற்பங்கள்லாம் கிடைச்சிச்சு. கல் கோயில்கள் என்பது பல்லவர் காலத்தில் தான் வர தொடங்கும். பிறகு அவர்களிடமிருந்து அதை சோழர்கள் கையெடுக்கிறார். அவங்க எடுத்து அதை நடத்த ஆரம்பிக்கிறார். அந்த பின்னணியினால நமக்கு என்னன்னா முதல்ல இந்த சோழ பேரரசுடைய மீட்சி மீண்டும் தொடங்கியது. திடீர்னு ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ வந்துள்ள. அப்படி முதலில் வந்தவன் விஜயாலய சோழன். கிபி 850 871 வரைக்கும் ஒரு 21 ஆண்டு காலம் தஞ்சையை கைப்பற்றி அவன் ஆட்சி புரிந்தான். தஞ்சையை யார்கிட்ட கைப்பற்றினான்னா முத்தரையரிடமிருந்து கைப்பற்றினான். அவன் பல்லவர்களை தோற்கடித்தான். அப்படி தோற்கடித்து அவன் வந்ததுதான் முதல் சோழன். விஜயாலய சோழன்ல இருந்து ஆரம்பிக்குது சோழ வம்சம். இந்த பிற்கால சோழ வம்சம் தொடங்குது. அதற்கு பிறகு வந்தவன் முதலாம் ஆதித்தன். அவன் கிட்டத்தட்ட 871 907 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் அவன் ஆட்சி நடத்தி இருக்கிறான். இந்த காலங்களில் எல்லாமே இன்னமும் அந்த பல்லவர் காலத்தில் ஏற்பட்ட வைதிகர்களுடைய பிராமணர்களுடைய செல்வாக்கு என்பது குறையல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேலும் மேலும் ஊடுருவி கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆதித்தனை அடுத்து வந்தவன் முதலாம் பராந்தகன். இதெல்லாம் அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா நாட்டை விரிவடைய செஞ்சாங்க. பாண்டிய அரசை சுத்தமா ஒழிச்சிட்டாங்க. பாண்டியனுடைய இடத்தை கைப்பற்றிட்டாங்க, பாண்டிய நாட்டை கைப்பற்றிட்டாங்க. வடக்கே படையெடுத்து போய் தெலுங்கு பகுதிகளையும் கைப்பற்றுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இவர்கள் காலத்துல தொடங்குனுச்சு பாருங்க, களப்பிரர் காலத்துல தொடங்குனுச்சு. இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாலேயே தொடங்குனுச்சு பாருங்க. வேள்விகள், பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கள் வழங்குவது, இந்த பணிகள் இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து கொண்டும் போகுது.
சிதம்பரம் தான் அவங்களுக்கான கடவுள். தில்லையம்பலம் சிவன் தான். அங்க போய் அவர்கள் பொன் வேயறது எல்லாம் இந்த பராந்தகன் காலத்தில் நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சு இன்னும் 30 ஆண்டுகள் கழித்துதான் பராந்தகனை எடுத்து கண்டராதித்தன் பட்டத்துக்கு வர்றான். கண்டராதித்தனை அடுத்து அவனுடைய இளவல் அரிஞ்சயன் அரியணை ஏறுகிறான். இதெல்லாம் நடந்து சுந்தர சோழன் கடைசியா வர்றான். கிபி 957. அவன் 973 வரை அவனுடைய ஆட்சி நீடிக்கிறான். அந்த காலத்தில் தான் ஒரு கொலை நடக்கிறது. அடுத்து ஆட்சி பொறுப்பு பெற வேண்டிய ஆதித்ய கரிகாலன், ராஜராஜ சோழனுடைய சகோதரன், அவன் கொலை செய்யப்படுறான். இந்த ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்காக அந்த கொலை அன்னைக்கு சூழ்ச்சியா நடந்துச்சு. அதை பத்தி சரியா விசாரிக்கப்படல. அடுத்து வந்த சோழ ஆட்சியில விசாரிக்கப்படல என்றும், இல்லை விசாரித்தார்கள், தண்டித்தார்கள் என்றும். இந்த பின்னணியில தான் ராஜராஜ சோழன் வந்து சேரலாம். அநேகமா தமிழ்நாட்டு வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் ஒரு மிகப்பெரிய பேரரசை நிறுவியவனாக, அரசியலில் பெரிய காரியங்களை செய்தவனாக. அதுக்கு 2 விதமான கருத்துக்கள், எதிர்கருத்து, தொடர் கருத்து எல்லாமே இருக்கு. எல்லாம் இருந்தாலும் கூட அவன் அரசு கட்டில் ஏறிய பின்னணி என்பது இதுதான். அவனுடைய காலத்தில் என்ன நடந்தது? அதாவது பொது ஊழிக்கு பின் 985, கிபி 985 ராஜராஜன் பட்டத்துக்கு வர்றது. 1014 வரைக்கும் அவனுடைய ஆட்சி நீடிக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம். 30 ஆண்டு காலம் அவனுடைய ஆட்சி நடக்கிறது. ஒரே ஒரு பெரிய நன்மை என்னன்னா, அவன் வந்ததற்கு பிறகு இந்த மன்னர் ஆட்சியினுடைய வரலாற்றை மெய்கீர்த்திகள் என்று கல்வெட்டில் பதித்து வைக்கிற வழக்கத்தை அவன் தான் தொடங்கி வைக்கிறான். நம்ம களப்பிரர் காலம் சான்று கிடைக்கல, எங்கேயோ ஒரு பூலாங்குறிச்சியில ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு, அதுல இருந்து இப்படி யூகிக்கிறோம். இப்ப பல்லவர் காலம்னா அப்படிதான். ஒவ்வொன்றுமே நாம அவங்க ஒரு செப்பேடு வச்சாங்க, ஒரு சட்டம் போட்டாங்க, அதுல இப்படி எழுதி வச்சாங்க, இப்படிலாம் தான் இருக்கு. நேரடியாக வரலாற்றை கல்வெட்டுகளில் பதிப்பது, மெய்கீர்த்தியெல்லாம் புகழ் மாலை, அவருக்கான புகழ் வரலாறு, அதை பதிக்கிற அந்த பழக்கத்தை தொடங்கியது ராஜராஜ சோழன் தான். அதனாலதான் உங்களுக்கு ராஜா சோழன் காலத்துக்கு பிறகும் அல்லது அவர் காலத்துக்கு சற்று முன்னரும் என்ன நடந்துச்சு, அவர் காலத்தில் என்னென்ன நடந்தது என்பது எல்லாமே எப்படி சொல்லுவாங்க, நீர்மேல் எழுத்தாக அல்ல, கல்மேல் எழுத்தாக பதிய வைக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் என்னன்னா, அந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் 1.5 லட்சம் எழுத்துக்களை கொண்டிருக்கின்றன. கல்வெட்டு எழுத்துக்கள் 1.5 லட்சம். நீங்க வெளியில எல்லாம் போய் தேடி தேடி எடுக்கிறதெல்லாம் 10 எழுத்து 15 எழுத்து சின்ன சின்ன கல்வெட்டுகள் இப்படிதான் கிடைக்கும். கோயிலுக்குள்ளேயே அவர்கள் இன்னைக்கு யாரும் படிக்கக்கூடியதாக, இன்னைக்கு யாரும் அதுல எழுத்துப்பிழை இருந்தா கூட சொல்லலாம், 1.5 லட்சம் எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகளை ராஜராஜன் பதிச்சு வச்சா. ஆண்டுதோறும் அவனுடைய மெய்கீர்த்தி என்பது அதுல இடம்பெறுமாறு செஞ்சு. அதுலதான் நமக்கு பல உண்மைகள், இந்த ஆட்சி காலத்தை பற்றி, அந்த ஆட்சி காலத்தில் என்ன நிலவியது. அதுல கூட எனக்கு என்ன ஒரு குறையாப்படுதுன்னா, நிறைய பேருடைய இந்த சோழர் வரலாற்று நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம். நான் அவர் வித்வான் ராசமாணிக்கம், அவர் ராசமாணிக்கம் பிள்ளைன்னு நினைக்கிறேன், அவருடைய அந்த சோழர் வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தேன். நிறைய செய்திகள் திரட்டி கொடுத்துருக்காரு, நூல்கள்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஆனா பெரும்பாலும் மன்னர்களை பற்றிய செய்திகள் தான் அதிகமா இருக்கு. வரலாற்றில் மக்களை பற்றிய செய்திகள் ரொம்ப குறைவு. அக்காலத்திய சமூக அமைப்பு என்னவா இருந்துச்சு, நில உடைமை எப்படி இருந்துச்சு, மக்கள்கிட்ட வறுமை இருந்துச்சா இல்ல செழுமை இருந்துச்சா, இது போன்ற செய்திகள் எல்லாமே ரொம்ப குறைவு. மன்னர் என்ன விரும்பி பதிவு பண்ணி வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் வரலாறாக படிக்க வேண்டியிருக்கு. ஆனா அதிலிருந்தும் சில உண்மைகளை, விவரங்களை நாம தெரிந்து கொள்ள முடியுது. யாருக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுத்தார், என்ன பண்ணார், கோயிலை கட்டியது யாரு, கட்டுவதற்கு யாரு கட்டட கலைஞராக இருந்தது யாரு, இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒருவேளை இந்த பதிவுகள் எல்லாம் இல்லைன்னு சொன்னா, இந்த கோயிலை கட்டினதுக்கே ஒரு ஆரிய பார்ப்பனர் உரிமை கொண்டாடிட்டு வரலாம், அல்லது ஒரு அயல் நாட்டான் என்னுடைய ஆலோசனைப்படி கட்டப்பட்டதெல்லாம் சொல்லலாம். கரிகால் பெருவளத்தான் கல்லணையை கட்டுகிற போது அவனுடைய அவையில் இருந்த அறிஞர்கள் தான் அதை வழிகாட்டினாங்க.
அது ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியில, அணை கட்டுவதற்கு வசதிப்படாத ஒரு பகுதியில எப்படி கட்டினான், அவனுடைய அவையில் இருந்த அறிஞர்கள் வழிகாட்ட கட்டினான் என்பதை நான் சென்ற முறையே அதுக்கு முதல்ல நான் சொன்னேன். அதனுடைய பொறியியல் சாதனை எப்படிப்பட்டதுன்னு. இன்னும் வேடிக்கையான சில செய்திகள் உண்டு சோழர்களை பத்தி. என்னன்னு சொன்னா, இந்த சோழர் என்ற சொல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு விவாதம் இருக்கு. சில பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாண்டியர் என்ற சொல் என்பது பண்டு அப்படின்னா வண்டி, அந்த சரக்குகளை தொலைதூரத்துக்கு ஏற்றி போகிற வண்டிகள், இந்த வண்டியை வச்சு நிர்வகித்து வணிகம் செய்யக்கூடியவர்கள், அதிலிருந்து வந்துச்சு என்று ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த அவர்களுடைய மீன் சின்னத்தின் அடிப்படையில அது கடலோரத்துல இருந்து கடல் தொழில் செய்யறவங்க, கடல்ல வெறும் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை, முத்தெடுத்தல் மற்ற வேலைகள் செய்யறவங்க, கடல்ல களங்கள் ஓட்டுகிறவர்கள், அதுல இருந்து வந்துச்சுக்கிறாங்க. இப்ப சோழர் என்பது சோழியோடு தொடர்புடையது. அந்த சோழி என்பது கடலோரத்துல கிடைக்கிறது. ஏன்னா தமிழ் அரசுகள் எல்லாமே சோழ நாடு பாண்டி நாடு ரெண்டு மட்டுமல்ல, பின்னால பிரிஞ்சு வந்த சேர நாடு உட்பட எல்லாமே கடலோரத்தில் இருக்கிறது. முன்னீர் வழக்கம் என்று தொல்காப்பியர் சொல்றதை எடுத்துக்காட்டணும். முக்கடல் என்று தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கு. ஆழி சூழ் உலகம், ஆழின்னு சொன்னா இப்ப கனையாழின்னு சொல்றோம்ல, மோதிரம். மோதிரம் எப்படி சுற்றி இருக்குதோ அது மாதிரி தமிழ்நாட்டை வளைத்து கொண்டு நிற்பது கடல். அதனால்தான் அது ஆழி எனப்படுகிறது. அப்ப ஆழி, இப்ப நம்ம ஒரு நாவல் எழுதினாரு தோழர் ஒருத்தர் நண்பர், அவர் சொல்லுவார் ஆழின்னா அந்த ஆழ்ந்த கடலுக்கான பேர், அந்த ஆழமான கடல். அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, பாண்டியர்களுக்கு மீன் சின்னம் அது இயல்பா கடலை ஒட்டி வர்றது பொருத்தமான. சேர மன்னர்களுக்கு வில் சின்னம், இது கயல் சின்னம், அது வில். இப்ப அது காட்டு பகுதி, முல்லைக்காடுகள், மலைப்பகுதிகள், அது மருத நிலம் கிடையாது, சமவெளி கிடையாது. எனவே அங்க வேட்டையாடுவது ஒரு முக்கியமான தொழிலா இருக்குது, வில்லு வந்தது. ஆனால் சோழ நாட்டுல பெரும்பாலும் சமவெளி பகுதி, காவிரி சமவெளி தான் சோழ நாட்டுக்கு அடிப்படை. அதான் சோநாடுன்னு சொல்றாங்க. சோநாடு சோறுடைத்துங்கிறாங்க. சோழ நாட்டுல காடு கிடையாது, மலை கிடையாது. எனவே புலிக்கு வேலை கிடையாது. ஆனா சோழர்கள் புலியை சின்னமாக ஏற்றிருக்கிறாங்க. இது என்னங்கிறது பெரும்பாலும் அறிஞர்களால் விளக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு போரில் வென்ற போது அந்த தோற்கடிக்கப்பட்ட மன்னன் வைத்திருந்த தங்கள் சின்னமாக்கி கொண்டார்கள், அதுதான் புலி சின்னமா இருக்கணும்னு சொல்றாங்க. இது இருக்கலாம் வெவ்வேறு கருத்துக்கள், அது ஒரு கருத்துக்குரிய சுவையான ஒரு செய்தி, அதுக்கு மேல அதுல ஒண்ணு இல்லை. ஆனால் அதற்கு மேலே அந்த ஆட்சி காலம் பற்றி அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க, கோயில் கட்டியது யாரு, குஞ்சரமல்லன் என்று சொன்னால் அந்த குஞ்சரமல்லனை தனக்கு நிகராக ஒரு ராசராச பெருந்தச்சன் என்று அழைத்த செய்திகள் எல்லாம் அதில் அடங்கியது. ஆனால் இந்த ராஜராஜ சோழன் பதவிக்கு வருவதற்கு முன்பிருந்த சோழ நாடு, ராஜராஜ சோழனுக்கு பிறகு வந்த ராஜேந்திர சோழன் கடைசியில் அந்த ஆட்சி காலம் போய் முடிந்த அந்த சோழ நாடு என்பது ஒரு எழுச்சியும் அதனுடைய சிகரம் பிறகு வீழ்ச்சி அப்படிதான் இருக்கு. ஏன்னா ராஜராஜ சோழனுக்குரிய சிறப்புகள் எல்லாவற்றையும் அவனுக்கு முந்தைய சோழர்களுக்கு நாம் சேர்ப்பிக்க முடியாது. அதே போல அவனுக்கு பிந்தைய சோழர்கள்ல ராஜேந்திரனை தவிர மற்றவர்களுக்கு நாம் சேர்ப்பிக்க முடியாது. அதனால ராஜராஜ சோழன் ஆட்சி என்பது தனி ஆய்வுக்குரியது. நமக்கு அதுல பல படிப்பினைகள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கான அரசியல் படிப்பினைகள் உட்பட எல்லாமே அடங்கி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம் காலத்திய அளவுகோள்கள், நம் காலத்திய விழுமியங்களின் அடிப்படையில் கடந்த காலத்தை எப்படி அளவிட முடியாது. 1000 சொன்னாலும் மன்னன் மன்னன் தான், ராஜா ராஜா தான். ராஜாவை நாம யாரா எதிர்பார்க்க முடியாதுன்னா புரட்சி தலைவரா எதிர்பார்க்க முடியாது, அல்லது ஒரு மக்களாட்சியினுடைய தலைவராக நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் ராஜராஜனுடைய காலமாக இருந்தது. இந்த காலத்தை பற்றிய குறிப்புகளிலும் நம்ம இவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள். நம்ம இன்னொரு புத்தகத்தை சார்ந்துதான் இன்னைக்கு படிச்சேன். அவர் சரித்திர ஆசிரியர் கே பிள்ளை. அவரு வெறும் சோழர் வரலாறு மட்டுமல்ல, தமிழக பண்பாட்டு வரலாற்று நூலையே விரிவான ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய சோழர் வரலாறு அவர் தான் ஒரே ஒருத்தர் நான் பார்த்த வரலாற்று ஆசிரியர்கள், ஒருவேளை
நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கலாம். நீலகண்ட சாஸ்திரி நான் இன்னும் படிக்கல. அவர் விரிவா சோழர் வரலாற்றை பாகமா எழுதியிருக்கார். ஆங்கிலத்தில் எழுதி தமிழ்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விரிவான ஆய்வு சென்னை பல்கலைக்கழகத்தில் எழுதியிருக்கார். சொல்றது 47, 49 காலம், இன்றைய காலம் இல்ல. ராஜமாணிக்கம் எழுதும் போது 47க்கு முன்னால்தான் எழுதியிருக்காரு. ஆனா அதுக்கான அணிந்துரை சோமசுந்தர பாரதியார் வழங்கி இருக்கிறாரு. இவரும் நீலகண்ட சாஸ்திரி அதற்கு ஒரு அணிந்துரை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த சோழர் காலத்திய சமூகம் எப்படி இருந்தது என்பதை பற்றி இவர் நான் சொல்ற கே பிள்ளை விரிவா எழுதியிருக்கார். அவரு கொஞ்சம் ஒரு குற்றாய்வு நோக்கத்திலையும், அதாவது விமர்சன கண்ணோட்டத்தோடையும் அதை எழுதுறார். ஏற்கனவே என்ன இருந்துச்சு, எப்படி இது மாற்றங்கள் வந்துச்சு என்பது எல்லாவற்றையுமே அவர் எழுதுறார். இப்படி பார்க்கிற போது அந்த நூலின் அடிப்படையில் தான் நாம் இந்த சோழர் காலத்திய கல்வி குறித்து நாம் என்ன தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். சோழர் காலத்திய கல்வி என்பது நம்ம முன்பே சொன்ன மாதிரி, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிற மாதிரி என்ன இல்லைன்னா, கல்வி கூடங்கள் இருந்ததற்கான சான்று இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, யாரும் ஒரு கல்விக்கூடம், ஆனா கல்விக்கூடங்கள் இருந்தது. யார் வச்சு நடத்தின கல்விக்கூடங்கள் இருந்துச்சுன்னா, வேத பாடசாலைகளை ஆரியர்கள் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அரசர்கள் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த செய்திகள் தான் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி இவர் ரொம்பவும் ஆதங்கத்தோடு எழுதுறாரு. அவங்க இப்படி நிலைச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஏன் இப்படி வைத்து கொடுக்கணும். ஒரு முக்கியமான முரண்பாட்டை அவர் சுட்டி காட்டுறார். ஏற்கனவே தமிழர்களுக்குள்ளேயே பார்ப்பனர்கள் இருந்தாங்க. இந்த செய்தி முக்கியமானது. ஆரியர்கள் எல்லோரும் பார்ப்பனர்களும் அல்ல, பார்ப்பனர்கள் எல்லோரும் ஆரியர்கள் அல்ல நான் சொல்றது. இந்த பார்ப்பனர்கள், தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள், இவர்களை கொண்டே இது எல்லாத்தையும் செய்து கொள்ள முடியும். இன்றைக்கும் அந்த முரண்பாடு நீடிக்கிறது. ஒருவேளை வடகலை தென்கலை முரண்பாட்டுகளாம் இது ஒரு அடிப்படையா இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பார்ப்பனர்கள் இந்த பார்ப்பனர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த பார்ப்பனர்களை கொண்டு ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்க முடியாது இந்த மன்னர்கள்? ஏன் ஆரிய பார்ப்பனர்களுக்கு இவர்கள் ஏற்றம் தர வேண்டும் என்று இந்த நூலாசிரியர் ஆதங்கத்தோட கேட்கிறார். அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். இவங்களுக்கு கோயில்களை முக்கியமா ஒப்படைத்தார்கள். கோயில்கள் என்பது முக்கியமான ஒரு ஆட்சிக்கு இன்றியமையாத ஒரு கூடமாக இருந்தது. மக்கள் வாழ்க்கைக்கும் அது முக்கியமான இடமா இருந்துச்சு. கோயில் யார் கையில் இருக்கோ அவர்கள் பின்னால மக்கள் போயிடுவாங்க. அப்படி ஒரு கோயில்களை ஒப்படைத்தது மட்டுமல்ல, இந்த கோயில் சிலைகள், கோயில் சொத்துக்கள் எல்லாமே அவர்கள் கைக்கு போயிடுச்சு. அப்படி போனதை பயன்படுத்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, முழுக்க தங்கள் கைக்கு அதை பூரா கொண்டுட்டு போனாங்க. இந்த போக்குதான் பல்லவர் காலத்துல வளர்ந்து வந்துச்சு, மன்னர் காலத்திலும் வளர்ந்து வந்துச்சு. ராஜராஜ சோழன் வருகிற வரைக்கும் உச்சத்திற்கு போனச்சு. அதை பயன்படுத்தித்தான் அவர்கள் முழுக்க எல்லாத்தையும் மன்னர்களை கையில் போட்டுக் கொண்டார்கள். மக்களையும் தங்களுக்கு சார்பாக திரட்டி கொண்டார்கள். மூட நம்பிக்கைகளை பரப்புனாங்க. ஒரு மோசமான ஒரு சமூக அமைப்பை அவர்கள் உருவாக்குவதற்கு அதுதான் அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, ஆதித்த சோழன் கொலை செய்யப்பட்டது பற்றி பிற்காலத்துல அவனுக்கு பிறகு ராஜராஜ சோழன் வந்த பிறகு அதை பற்றி விசாரணை பண்ணி அதை எப்படி ஒரு சூழ்ச்சி நடந்துச்சு, அந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டவர்கள் 4 பார்ப்பனர்கள் என்று தெரிந்து அவர்களை தண்டித்தான் அப்படின்னு இருக்கு. என்ன தண்டனைங்கிறதெல்லாம் இல்லை. அவர்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுத்து வெளியே அனுப்புனா என்பதெல்லாம் இல்லை. வெளியே அனுப்புனானா, உள்ள வச்சிருந்தானா, இல்ல மரணதண்டனை கொடுத்தானா, எதுவுமே இல்லை. ஆனால் இப்ப புதுசா ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைத்து அந்த கல்வெட்டின் மூலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த கொலையை செய்த பார்ப்பனர்களுடைய பெயர்களை அந்த கல்வெட்டில் பதிச்சிருக்கிறார். அதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை பதிச்சிருக்கிறார். செய்தி பிற்காலத்தில் வெளிவரத்துக்கு காரணமா இருந்தது யாருன்னா, எனக்கு பொற்கோ ஐயா சொன்னார். சதாசிவ பண்டாரம் என்று ஒரு ஆய்வாளர், ஒரு சிதம்பரத்தை சேர்ந்தவரே, அவர்தான் இதை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி
இந்த உண்மையை வெளிப்படுத்தி பார்ப்பனர்களை ராஜராஜ சோழன் தண்டித்தான், கொலை வழக்கில் தண்டித்தான். இது ஒரு அதிசயமான செய்தி. அன்னை அவர்களை யாரும் தண்டித்திட முடியாது அப்படிங்கிற செய்தியை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு தந்தை பெரியார் சிதம்பரத்துக்கு போகும்போது சதாசிவ பண்டாரர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு போய் நன்றி சொல்லிட்டு வந்தாராம். அவர் போய் பார்த்து சொல்லிட்டு வந்தார், இந்த மாதிரி ஒரு உண்மையை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி விட்டு வந்தார் என்ற ஒரு செய்தி கிடைக்கும். இந்த பின்னணியில தான் நாம் இந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி என்பது முதல் கட்டத்தில் அந்த கடந்த காலத்திய பார்ப்பனிய கல்வி முறையினுடைய தொடர்ச்சியாகவும் அதனுடைய உச்சமடைகிற ஒரு கட்டமா இருக்கு. ஆனால் ராஜராஜ சோழனுடைய இந்த ஒரு 30 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் தொடருது, ஆனால் கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அடியோடு கைவிட்டு போய்விடவில்லை. அதுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் அந்த கோயிலை அவன் கட்டிய மலை. இந்த கல்வி குறித்து இன்னொரு செய்தி என்ன முக்கியமா சொல்லணும்னா, அவரு கே பிள்ளை என்ன சொல்றாருன்னா, எல்லா மக்களுக்கும் கல்வி போதிக்கப்பட்டு எண்ணம் எழுத்தும் போதிக்கப்பட்டு நல்ல தமிழ் கசடத கற்பிக்கப்பட்டதா என்ற செய்திகள் தெரியல. ஆனால் அதே நேரத்தில் இந்த கல்வி எழுத்து பிழைகளோடு இருக்குது. கல்வெட்டுகள்ல பல எழுத்து பிழைகள் இருக்கு. கல்வெட்டு பொறிக்கிறவர்களே ரொம்ப நல்ல கசடத கற்றவர்களா தெரியல. இது ஒரு பக்கத்து செய்தி. இன்னொரு பக்கத்து செய்தி என்னன்னா, அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், தஞ்சை பெரிய கோயில் உட்பட இந்த கோயில்களுக்கெல்லாம் எப்படி இந்த கோணங்கள் வரைவது, வடிவியல் கணிதத்தை எப்படி கட்டி வைத்திருந்தார்கள், எப்படி கற்று வைத்திருந்தார்கள் என்ற செய்திகள் தெரியவில்லை. அதெல்லாம் கற்றிருந்தார்கள் சொன்னா நல்ல கல்வி கற்ற ஒரு சமூகமாக அது இருந்தது என்பதுதான் தெரிகிறது என்று சொல்றாங்க. அதனால வேண்டி இந்த அறிஞர்களுக்கு இடையில இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் இது குறித்து இருக்கு. ஆனா இதையெல்லாம் மீறி ஒரு ஆட்சி காலத்தினுடைய கூட்டி கழித்து வருகிற செய்தியாக என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, சோழர் காலத்திலும் இன்னமும் முழுமையாக இந்த எல்லோரும் கல்வி கற்றவர்கள் என்ற நிலை மறைந்தது. அதுக்கு அவங்க இன்னும் கூட காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆணுச்சு. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழர் ஆட்சி ஒழிந்த பிறகுதான் அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை சோழ பேரரசு நீடிக்குது. ராஜராஜ சோழன் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அடுத்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு வேறு பல சோழர்கள், அடுத்து ராஜேந்திர சோழன், அப்புறம் வேறு பலர் அவனுடைய வரிசையா சில சோழர்கள் வர்றாங்க. அவங்களுக்குள்ள கடைசியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னும் இலங்கை அரசியலோடு அதுக்கு ஒரு தொடர்பு வந்துடும். சில சிங்கள மன்னர்களை முதல்ல இவங்க போய் வீழ்த்துறாங்க. அப்புறம் பாண்டியனுக்கு கூட்டா அவன் இலங்கையிலிருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வர்றான். திரும்ப பாண்டியனை வீழ்த்துவதற்கு இவன் போய் அவனை ஒருத்தனை கூட்டிட்டு வர்றான். அப்படி பல சோழர்கள், முதலாம் ராசாதிராசன், அதற்கு பிறகு வருகிறவன் முதலாம் குலோத்துங்கன், அவன் 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராசாதிராசன், இன்னும் சொல்ல போனா இது அப்படியே நேர் வாரிசுகளா கூட வரல, வெவ்வேறு பேர் அந்த வம்சத்துல சேர்ந்து கொண்டு அவங்களும் வர்றாங்க. 3ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராசராசன், இப்படி வர்றாங்க. 3ஆம் ராசேந்திரன் வரும்போதுதான் 1279 அவனுடைய ஆட்சி முடிகிறது. அவன் ஓரளவுக்கு இந்த கொடியை மீட்டு நாட்டுவதற்கான முயற்சி பண்றான். சுந்தரபாண்டியனை வீழ்த்த முயற்சி பண்றான். ஆனால் இதற்கிடையில சுற்றிலும் பகை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு கட்டத்தில் இவர்கள் வீழ்த்தப்பட்டுறாங்க. வீழ்த்தப்பட்டு அவருடைய இடத்துக்கு பாண்டியன் வர்றான். அவன் என்ன பண்ணானா, கோப்பெருஞ்சிங்கனின் வாழ்க்கையில் விதி விளையாடிட்டு சடாவர்மன் சுந்தரபாண்டியன் சேந்தமங்கலத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். கோப்பெருஞ்சிங்கன் மீண்டும் வேற்றரசு ஒன்றுக்கு அடிமையானான். பாண்டிய மன்னனின் வடக்கத்தி போர் முனைகளுக்கு தன் படைத்துணையை நல்கினான். இப்ப பாண்டிய பேரரசு மீண்டு வந்துருது. இதுல இருந்தா பாண்டியனுடைய வரலாறு தொடங்கும். சோழர் வரலாறு என்பது இவ்வளவுதான். 1300களோட, அதாவது 1255ஓட அது முடிஞ்சு போச்சு.
இதுல முக்கியமா ராஜராஜ சோழனை பற்றி நம்ம தனியா பார்க்கணும். அதனுடைய வரலாறு, அவனுடைய பற்றி எழக்கூடிய திறனாய்வுகள், சாதி வளர்த்தான், தீண்டாமை வளர்த்தான், பார்ப்பனர்களுக்கு நிலம் கொடுத்தான், இது போன்ற பல விமர்சனங்களும் இருக்கு. அதற்கான மறுப்புகள், அவனை ரொம்ப உயர்வா போற்றக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. இதை நம்ம ஒரு தனி தலைப்பாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்திலிருந்து சங்கம் அறிவிய காலம், அடுத்து பல்லவர் காலம் என்று தேய்ந்து வந்த கல்வி என்பது சோழர் காலத்திலும் இவ்வளவு முயற்சிகளுக்கு நடுவில் அந்த தேய்மானம் தொடர்கிறது. ஆனா அத்தோடு முற்றுப்பட்டு விடவில்லை. இப்ப வரைக்கும் கூட பார்ப்பனர்கள் கை ஓங்கி இருந்தாலும் மக்களிடையிலே கல்வி பரவலாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த பார்ப்பனர்கள்னு சொல்றது கூட தப்பு. பார்ப்பனர்கள் தமிழ் பார்ப்பனர்கள். கண்ணகி போய் மதுரையை எரிக்கும் போது இந்த பார்ப்பனர்களை எரிக்க வேணாம் அப்படின்னு வேண்டுகோள் இருக்கிறது இந்த ஆரியர்களை அல்ல, சொல்றது அறவாழ்வு வாழக்கூடியவர்களைன்னு அர்த்தம். ஏன்னா அந்தனர் என்பர் அறவோர் தானே, அவர்களுக்கு தீங்கு செய்ய வேணாம் அப்படின்னு தான் அவன் சொல்றாலே தவிர பிராமணர்கள் அல்ல. இந்த பிராமணர்களையும் தமிழ் பார்ப்பனர்களையும் ஒன்னா குழப்பிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. இன்னைக்கு எல்லாம் கலந்து போயிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அப்படி கலக்கல, ரெண்டும் தனித்தனியாக இருந்தார்கள். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆதிக்கம் பெற்றுக் கொண்டு வந்தார்கள் என்ற செய்திகளை நம்ம சோழர் காலத்திய வரலாற்றிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளும். அதனாலதான் இந்த உண்மைகளை நாம தொலைதூரத்தில் இருந்து பார்க்கிற போது நம் காலத்திய அளவுகோள்களின் அடிப்படையில் இல்லாம அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்லாட்சி, அக்காலத்தில் வரலாறு எழுதப்பட்ட முறை, அக்காலத்தில் நடந்த போராட்டங்கள், ஒரு காலமும் யாருக்குமான போராட்டங்கள் நடக்குது, அந்த போராட்டங்களில் யார் எந்த பக்கம் நிற்கிறார் என்றெல்லாம் பார்த்து எழுதும். ஒரே ஒரு செய்திதான், மன்னர் ஒழிக அப்படின்னு வச்சிருக்கோம்னா யாருடைய ஆட்சி பற்றியுமே நம்ம ஆராய முடியாது. ஒரு விஷயம் லெனின் ஸ்டாலின்லாம் மகாபீட்டர் ஆட்சி பற்றி விரிவா ஆராய்ச்சி பண்றாங்க. அதான் மன்னர் ஆட்சி எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும், இது மாதிரி விட்டுட்டு போயிடலாம். அதனால வேண்டி இதை நம்ம அப்படி பார்க்க கூடாது. நான் ஒன்றை மட்டும் நம்ம கே பிள்ளை எழுதியிருக்கிறதுல நான் படிச்சு காட்டிருக்கின்றேன். இது எப்படி இந்த நுழைவு நடந்தது என்பதை கல்வி குறித்து அவர் சொல்றார். அவர் சொற்கள்லயே நான் படிக்கிற பாருங்க. ஊர் பொதுமக்களுக்கு கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டதா? கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் அதன் தரமும் அது பயிற்றப்பட்ட முறையும் எத்தகையன என்ற கேள்விகளுக்கு விடை காண முடியவில்லை. நம்ம இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த தமிழ் கற்றுக் கொடுத்த, அறிவியல் கற்றுக் கொடுத்த சங்க காலத்திலே நம்முடைய பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆசிரியன் கீழ் மாணவர்கள் மற்ற மாணவர்கள் கற்றுக் கொடுப்பது என்ற அந்த ஒரு சட்டாம்பிள்ளை முறை கடைபிடிக்கப்பட்டது. இங்கிருந்துதான் அது வேறு நாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போனாங்க இந்த ஒரு வழிமுறையை என்று சொல்றாங்க. அந்த கல்வி அப்படிதான் பரவலா கல்வி போக முடியும். 1000 பேருக்கு கற்றுக் கொடுத்தவர், 10,000 பேருக்கு கற்றுக் கொடுத்தவர் என்றெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அதுக்காக பட்டங்கள் கொடுத்திருக்காங்க. 1000 பேருக்கு நீ கல்வி கொடுத்த, நீ 10,000 பேருக்கு கல்வி கொடுத்த என்று பட்டம் எப்படி கொடுக்க முடிஞ்சுன்னா, இந்த சட்டாம்பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து சட்டாம்பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பதெல்லாம் இருக்கு. இப்ப கே பிள்ளை சொல்றாரு, ஊர் பொதுமக்கள் பிழையறை எழுதும் அளவுக்கு கல்வி அறிவு பெறவில்லை என்று யூகிக்க வேண்டியுள்ளது. அரசாணைகளையும் உடைமை மாற்று ஆவணங்களையும் அழிவின்றி கல்லில் பொறிக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்த கல் தச்சர்கள் குறித்த கல்வெட்டுகளில் நூற்றுக்கணக்கான எழுத்து பிழைகளை காண்கிறோம். ஒரு சில வரிகளை ஏனும் பிழையின்றி எழுதும் அடிப்படை இலக்கண அறிவு அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்று தெரிகிறது. கல்லில் பொறிக்கும்படி வாசகம் எழுதி கொடுத்த அரசாங்க அலுவலர்களே இலக்கண பிழை அறியாதவர்களாய் இருந்தனரா? அன்றி பிழையுடன் பொறிக்கப்பட்டு வரும்போது அதை கண்காணித்து அவ்வப்போது திருத்தும் வழக்கம் நாளில் இல்லையா என்றெல்லாம் ஐயப்பாடுகள் எழுகின்றன. கல்லுக்கும் சுதைக்கும் உயிர்களை ஊட்டிய சிற்பிகளும் ஓவியர்களும் கட்டட கலைஞரும் அக்காலத்தில் வாழ்ந்து வந்தனர். தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய சிற்பிகளும் அக்கோயிலின் உச்சுற்றாடரை சுவர்களின் மேல் வண்ண ஓவியங்களை தீட்டி கண்களுக்கு விருந்தளித்த ஓவிய புலவர்களும் கல்வி அறிவற்றவர்கள் என்று கூற முடியாது. தம் தொழில்நுட்பங்கள் மட்டுமின்றி அத்தொழிலில் பயன்படுத்தப்பட்ட கல்வகைகள், வண்ண கலவைகள், சுதை பூச்சு ஆகியவற்றின் நுண்ணறிவையும் படைத்தவர்களாகவே அவர்கள் தெரிகின்றனர். சிலைகளை கல்லில் வடிக்கவும் வடிவங்களை அழியாத அழகிய வண்ணங்களில் தீட்டவும் போதுமான ஆக்க பயிற்சியும் அவர்கள் பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். மிகப்பெரிய கற்பாறைகளை கோபுரங்களின் மேலும் கட்டடங்களின் மேலும் ஏற்றுவதற்கும் வேண்டிய கோணங்களில் அவற்றை செதுக்கி அமைக்கவும் அவற்றை இழைத்து மெருகூட்டவும் தேவையான பொறியியல் நுட்பமும் அவர்கள் வாய்க்க பெற்றிருந்தனர்.
இந்த நுண்ணறிவை அவர்கள் பள்ளிகளில் கற்றனரா, நூன்முகத்தில் பெற்றனரா, அன்றைய ஆசானிடமிருந்து நேர்முகமாக பெற்றனரா என்று அறிந்து கொள்வதற்கு போதுமான சான்றுகள் கிடைக்கவில்லை. ஜெயங்கொண்டரும் ஒட்டக்கூத்தரும் சேக்கிழாரும் கம்பரும் புகழேந்தியும் வாழ்ந்த காலத்து தமிழர்கள் அவருடைய இலக்கிய படைப்புகளை பயின்று பயன்பெற்றனரா, அன்றைய அரசவினர் மட்டும் அவற்றை படிக்க கேட்டு வந்தனரா, அன்றைய பிரமதேயங்களிலும் அவை பயிலப்பட்டனவா என்றும் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. தாங்க முக்கியமா அவர் சொல்லக்கூடிய செய்தி. இவ்வளவு கல்வி பெருக்கம் கல்விக்கூடங்கள் இல்லாமலே கிடைச்சிச்சா, அல்லது தந்தையிடமிருந்து மகன் கற்று மகனிடமிருந்து பேரன் கற்று ஒரு கல்லாமல் குலவிச்சை பாகம்படும் என்ற முறையில் இவ்வளவு கலைகள் கற்கப்பட்டனவா? அப்படியானா வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து அதை கற்றுக்கொள்ள முடியாதா? அதுக்குள்ளேயேதான் அது அடங்கி போகுமா? பிற்காலத்திய குலக்கல்விக்கு அது அடிப்படை ஆயிடுச்சுன்னா குலக்கல்வியில வேற ஒருத்தர் உள்ள நுழைய முடியாது. காஸ்ட் இஸ் எ க்ளோஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா அம்பேத்கர். அது மூடியும், அதுக்கு யாரையும் வெளியிருந்து விடாது. ஆனா இங்க அப்படி இல்லை, யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், யார் வேணாலும் என்ன தொழிலை வேண்டுமானாலும் செய்யக்கூடும். ஆனா அதுக்குரிய தேர்ச்சி கல்வி வேண்டும். இதை சொல்லிட்டு தான் எப்படி இந்த மன்னர்கள் வந்து பார்ப்பனர்கள்ட்ட இதை விட்டாங்க, பிராமணர்கள்ட்ட இதை விட்டாங்க என்பதை இப்பதான் அவர் ஆதங்கத்தோடு சொல்றார். மன்னர்கள் நிறுவிய பள்ளிகள் யாவும் பிராமணருக்கு மட்டும் வடமொழி பயிற்சி அளித்து வந்தன. பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்படல. அமைக்கப்பட்டது எப்ப? பல்லவர் காலத்துல கடிகை பள்ளிகள் அமைக்கப்பட்டன. இந்த கடிகைகளில் எது கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னா வடமொழி கற்றுக் கொடுக்கப்பட்டது, தமிழ் கற்றுக் கொடுக்கப்படல. இப்ப பிற்காலத்துல சோழர் காலத்திலையும் இந்த மன்னர்கள் நிறுவிய பள்ளிகள் யாவும் பிராமணருக்கு மட்டும் வடமொழி பயிற்சி அளித்து வந்தன. தமிழ் இலக்கிய இலக்கணம் பயிற்சி வரவில்லை. பள்ளிகளில் புராணங்கள், இதிகாசங்கள், சிவதர்மம், சோம சித்தாந்தம், ராமானுசபாடியம், பிரபாகரரின் மீமாமிசை, வியாகரணமாகிய வடமொழி இலக்கிய இலக்கணங்களையும் பிராமணர்கள் பயின்று வந்தனர். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு முறை சொல்றேன். சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு சொல் சமூக அறிவியல நம்ம புழங்குறோம். சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருத மயமாக்கம், வடமொழி மயமாக்கம் அப்படின்னா என்ன? அது வந்து நம்முடைய நம்பிக்கைகளை மாற்றுவது மட்டுமல்ல, தமிழுக்குரிய நம்பிக்கைகள், தமிழுக்குரிய விழுமியங்கள், அதை வடமொழி விழுமியங்களாக மாற்றுவது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது தமிழ் நெறி. வடமொழிக்கு வந்து பிறப்பினால் வேற்றுமை பாராட்டணும், உன் தலைவிதி என்று சொல்வது அது நெறி. அது போல என்ன பண்றாங்கன்னா, அறம் என்று தமிழ்ல ஒரு சொல் இருந்தா அறம் என்ற சொல்லை வைத்துக் கொள்ள முடியாது. அந்த இடத்துல தர்மம் என்று கொண்டு வந்துடும். கடவுளர்களுடைய பெயர்களை மாற்றுவது, நிலங்களின் பெயர்களை மாற்றுவது, ஊர்களின் பெயர்களை மாற்றுவது, மன்னர்கள் தங்களுடைய நல்ல தமிழ் பெயர்களை எல்லாம் வடமொழி பெயர்களாக மாற்றுவது, இதெல்லாம் செஞ்சாதான் உன் ஆட்சி நிலைக்கும் என்று சொல்லும். தமிழ் எழுத்துக்களின் இடத்தில் கிரந்த எழுத்துக்களை நுழைப்பது. ராசேந்திரன் இருந்தா ராஜேந்திரன் ஆகியது. இப்ப நமக்கு நிறைய ஊர் பெயர்கள் இது போல மாறி இருக்கிறது நமக்கு தெரியும். நமக்கு திருமுதுகுன்றத்தை விருதாசலம் என்று மாற்றி விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு ஊர் பெயரா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்குள் நடக்கல. ஆரிய பிராமணர்கள் சங்க காலத்தில் ஊடுருவியது தொடங்கி இது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சமண முனிவர், அவர் பேரு வஜ்ரதந்தின்னு ஒரு முனிவர், அவர் சமணர். அவர் வந்து மதுரையில சங்க காலத்திலேயே ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறார். எதுக்கு? தமிழுக்காக. சங்கத்துக்கு பேரு திரமிழ சங்கம். தமிழ் சங்கம் இல்ல, திரமிழ சங்கம். இந்த திரமிழ சங்கத்தை தான் நூலாசிரியர்கள் எழுதும் போது திராவிட சங்கம்னு எழுதுறாங்க. அதாவது தமிழ் திரமிழமாயி திரமிழம் திராவிடமாயிற்றுன்னு பாவாணர் சொல்றாரு பாருங்க. இதான் அடிப்படை. தமிழ்ங்கிற பெயரை அவங்க வடமொழி உச்சரிக்க முடியாமலோ அல்லது உச்சரிக்க விரும்பாமலோ எல்லார் பேரையும் மாத்தி வச்சிடறாங்கல்ல. மன்னரை ராஜா ஆக்கிடுறாங்க, அமைச்சரை மந்திரி ஆக்கிடுறாங்க இல்லையா, செய்யுளை கவிதை ஆக்கிடுறாங்க, புலவரை கவிஞர் ஆக்கிறாங்க, இப்படி எல்லாம் மாத்துறாங்க பாருங்க. காக்கை பாடினியார் ஒரு புலவராக இருந்தார். அவர் இலக்கணம் எழுதினார், தமிழ் இலக்கணமே எழுதினார். சங்க காலத்துல ஒரு பெண்பார் புலவர் இலக்கணம் படைத்தார். இது எல்லாத்தையும் மாத்துற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சடங்குகளுடைய பெயர்கள், கடவுளருடைய பெயர்கள் எல்லாத்தையும் மாத்திடுறாங்க. அப்படி மாற்றிக்கொண்டு வரும்போதுதான் அந்த மாற்றத்தின் ஊடாக இதுவும் சான்ஸ்கிரிட்டேஷன். அதுக்காக சொல்றேன்,
சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்று சொன்னால் அது மொழியை கொண்டு வந்து நுழைப்பது திரிப்பது மட்டுமல்ல, இந்த மொழியில் இருக்கிற பழக்க வழக்கங்களை மாற்றுவது, இந்த மொழியில் இருக்கிற விழுமியங்களை மாற்றுவது, இந்த மொழியில் இருக்கிற மரபுகளை மாற்றுவது, இந்த மொழியில் இருக்கிற ஊர் பெயர்களை மாற்றுவது, இடப்பெயர்களை மாற்றுவது எல்லாம் சேர்ந்ததுதான். அதே போல இந்த சமூக கட்டமைப்பை மாற்று. ஏற்கனவே ஒரு அடிப்படை இங்க இருக்குது. இங்க ஏற்கனவே நாற்குலம் இருக்குது, மன்னர் குலம் இருக்குது, பார்ப்பனர் குலம் இருக்குது, அல்ல அந்தணர்கள் இருக்காங்க, உழவர்கள் இருக்கிறாங்க, உழைப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கீழ்ப்பால் மேல்பால்னு தொல்காப்பியத்திலே சங்கப்பாடலே வருது இல்ல. இது வேலை பிரிவினையாக மட்டும் இருக்கு. இப்ப அதுக்கான சடங்குகள், சம்பிரதாயங்கள், அடையாளங்கள், யார் எந்த தெருவில் குடியிருக்கணும், எந்த தெருவில் குடியிருக்க கூடாது, யாரோடு தொட்டு பேசலாம், யாரை தொடக்கூடாது, எல்லாவற்றையுமே நுழைப்பது எல்லாம் சேர்த்துதான் சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்பது நடக்கும். வடமொழிமயமாக்கம் என்பது ஒரு சமூக செயல்வழி, மொழிசார் செயல்வழி மட்டுமல்ல, பெயர்சார் செயல்வழி மட்டுமல்ல, சமூகத்துல ஒரு இயக்கத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. அப்ப வரும்போது இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, இதே சமூக செயல்வழி சமூகத்தில் பிரித்து பிராமணர்களை எல்லோருக்கும் உயர்வானவர்களாக கொண்டு போய் நிறுத்துவது, அப்புறம் கல்வி கற்பதற்கான உரிமையை யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை என்று பிரித்து வைப்பது, அதற்கு மன்னர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வது, அப்புறம் மன்னர்களுக்கு சடங்குகளை சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுத்து அதன் வழியில் கொண்டு போவது. இன்னொரு செய்தி கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த சங்க காலத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஓலையில. நான் போன முறை கூட சொன்னேன், ஒரு பத்திரம் எழுதும் போது அங்க இருந்த மற்றவர்கள் சாதாரண உழைப்பாளர்கள் அவங்க அந்த பத்திரத்துல அவங்க பெயரை கையொப்பமாக எழுதுறாங்க. பிராமணர்களால எழுத முடியல, ஏன்னா அவங்களுக்கு இந்த மொழி தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, எழுத்தாணியை வாங்கி அந்த எழுத்தாணியில ஒரு கீறல் மட்டும் போடுவாங்க. அது ஒரு எழுத்தெல்லாம் கிடையாது, ஒரு கீறல், அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்னன்னா குறி. தனக்கு அடையாளமா போடுற குறிங்கிறதுல அதுக்கு பேர் என்னன்னா தற்குறி. இப்ப நம்ம தற்குறித்தனம்ங்கிறோம்ல, எழுத படிக்க தெரியலன்னா, இதான் தற்குறித்தனம். தமிழ்நாட்டுல முதல் தற்குறிகளே பிராமணர்கள் தான். அவங்களுக்கு நம்ம தமிழர்களுக்கு யாருக்கும் தேவைப்படல, அவங்கதான் தற்குறித்தனத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க, அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுக்கு ஒரு விரிவான அர்த்தம் வந்துடுச்சு. எழுத படிக்க தெரியாம இருக்கிறது, அல்லது படிச்சாலும் அளவுக்கு மேல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல படிக்காம இருக்கிறது, எல்லாமே தற்குறித்தனம் ஆயிடுச்சு. அரசியல்ல ஒண்ணும் தெரியாம இருந்தா அதுக்கு பேரு அரசியல் தற்குறித்தனம் இல்லையா? எல்லாத்துலயும் வந்துருச்சு. அறிவியல் தெரியலன்னா அறிவியல் தற்குறித்தனம், அப்படி வந்துருச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த கல்வியை ஒரு சாராருக்கு ஒதுக்கி கொள்ளும். அதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை வரைக்கும் வருது. அதற்கு ஒரு கருவியாக வடமொழியை பயன்படுத்தும். இது கடினம், எல்லாரும் படிக்க முடியாது, இது நாங்க படிக்கிறோம், உங்களுக்கு சொல்லித்தரோம். இதுல என்ன ஆகிறான்னா, சமூகத்தில் கீழே இருக்கிற ஒரு சிலர் மேல போறாங்க, மேல இருக்கிற பல பேர் கீழே வர்ற மாதிரி, கீழே இருக்கிற சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க மேல போறாங்க. இந்த சமூகத்திற்குள்ள இருக்கிற ஒரு சிலர் அவர்களோடு இணைந்து கொள்றாங்க. மன்னர்களாகவோ அல்லது வேதியராகவோ இணைந்து கொள்றாங்க. இப்ப இங்க பார்ப்பனர்கள் சிலர் பிராமணர்களோடு இணைஞ்சுக்கிறாங்க, அந்தணர்களா இருந்த சிலர் பிராமணர்களோடு இணைஞ்சுக்கிறாங்க. அவங்கள ஒண்ணு சேர்ந்து அவங்க ஒரு குலம் ஆயிடுறாங்க. 4 வர்ணத்துல அவங்க ஒரு வர்ணத்துல சேர்த்துக்கிறாங்க. ஆனா சில பேர் என்ன பார்க்கலாம், நீங்க பிராமணன்லயும் கருப்பா இருக்கிற பிராமணன் இருப்பான், சிகப்பா இருக்கிற பிராமணனும் இருப்பான். இது பழசோட தொடர்ச்சி. ஆரிய பிராமணனா தமிழ் பார்ப்பானாங்கிறது வித்தியாசம். வைணவத்துக்குள்ளேயும் இந்த 2 பிரிவா இருப்பாங்க, ஒவ்வொருத்திலையும் வந்துருவாங்க. சிவம்னா அதுக்குள்ள 2 பிரிவா வந்துருவாங்க. அப்புறம் இந்த கடவுளர்களை எல்லாம் வேறு விதமா உருவகிக்கிறது. இப்ப முருகன் ஏற்கனவே இருக்கிற கடவுள், ஒரு குறிஞ்சி நில தலைவன், அவனுக்கு வழிபாடு செய்யறாங்க. அந்த முருகனை என்ன பண்றது, அவனுக்கு ஒரு புது பேர் கொடுத்தா சுப்பிரமணியன் ஆக்கிறது. சிவன் பார்வதிக்கு பிள்ளை, சிவன் பார்வதியே கணவன் மனைவி ஆக்கிறது, 2 தனி.
சைவம் சாக்தம் ரெண்டு தனியா இருக்கு, ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து இதுக்கு அவனை மனைவி ஆக்கிறது. தம்பிக்கு ஒரு அண்ணன், அப்புறம் இவன் முருகனுக்கு வள்ளி பத்தாத்துன்னு தெய்வ யானை. இந்த புராணங்களை உருவாக்குவது, கட்டுக்கதைகளை உருவாக்குவது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த சான்ஸ்கிரிடைசேஷன், வடமொழி மயமாக்கும் என்ற நடைமுறை. அதை இவர் சுட்டி காட்டுறாரு. அதன் மூலம் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த பாடங்களை எல்லாம் வடமொழி இலக்கிய இலக்கணங்களையே இந்த பிராமணர்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. வடார்காடு மாவட்டத்தில் போலூர் தாலுகாவில் காப்பலூர் கிராமத்தில் வேத பயிற்சி பள்ளி ஒன்று நடைபெற்றது. செங்கற்பட்டு மாவட்டத்தில் ஆணியூர் என்னும் இடத்தில் வேதம் அஷ்டாத்தியாயி, அதாவது இலக்கணம்னு அர்த்தம் அதுக்கு, ஆகியவற்றுக்கு பட்டவர்த்திகள் நிறுவப்பட்டன. தென்னார்காட்டில் ராசா சதுர்வேதி மங்கலம் எண்ணாயிரம் என்னும் ஊரில், இந்த சதுர்வேதினா எண்ணாயிரம்னு அர்த்தம், முதலாம் ராசேந்திரன் காலத்தில் வேத மீமாமிச பள்ளி நடைபெற்று வந்தது. அதில் 340 பிராமண மாணவர்கள் பயிற்சி பெற்று வந்தனர். 14 ஆசிரியர் வேதாந்தம் பயிற்சி வந்தனர். அவர்கள் நாளொன்றுக்கு 1 களம் 4 மரக்கால் நெல் ஊதியமாக பெற்றார்கள். வேறு சில ஆசிரியர்கள் நெல்லுடன் பொன்னும் சேர்த்து ஊதியமாக பெற்றார்கள். புதுவை அடுத்துள்ள திரிபுவனியிலும் திருமுக்கூடலிலும் திருவாரூரிலும் திருவேலூரிலும் திருவெற்றியூரிலும் பிராமணருக்காக வேத வியாகரண பள்ளிகள் நடைபெற்று வந்தன. மன்னர்கள் தமிழ் வளர்க்க தவறினார்கள் என்ற உண்மையை வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்வர். அப்படி செய்யாவிட்டாலும் சைவ மடங்கள் அதில் ஈடுபட்டிருந்தன என்று கூறுவர். சைவ மடங்களுக்கு இப்படி செஞ்சாங்கிறது சான்று இல்லை. சைவ மடங்கள் திருப்பதிகம் ஓதுவதற்கு சிலருக்கு வாய்ப்பளித்திருக்கலாம். ஆனால் இம்மடங்களும் வடமொழி வளர்ச்சியில் தம் கருத்தை செலுத்தி வரவில்லை என்று கூற முடியாது. அவங்களுக்கும் அது ஒரு கவர்ச்சியா இருந்துச்சு. இப்ப நமக்கு இருக்குல்ல, எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறான், என்னப்பா நம்மளும் 2 வார்த்தை இங்கிலீஷ் பேசினாதான் மரியாதை இருக்காங்க. அப்ப சைவ மடங்களுக்கு என்னாச்சு, நம்ம கொஞ்சம் வடமொழி கத்துக்கிட்டு வடமொழியில பேசி வேதமெல்லாம் படிச்சாதான் நமக்கு மரியாதை என்ற கருத்து அவர்களுக்கும் உருவானுச்சு. சோழர் காலத்தில் எழுந்த சைவ வைணவ நூல்கள் யாவும் வடமொழி கலப்புள்ளவை. நம்முடைய மூல பக்தி இலக்கியங்கள் அப்படி கிடையாது. இது வடமொழி கலப்போடு எழுதப்பட்டுச்சு. தமிழை வளர்க்கவில்லை. பிராமண தவசிகளுக்கும் அனாதி கிரீசர்களுக்கும் மருத்துவம் இலக்கணம் கற்று வந்த வேதியருக்கும் மடம் ஒன்று விக்கிரம சோழன் காலத்தில் நிறுவப்பட்டதாக. விக்கிரம சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பின்னால வர்றவன். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய கடைசி கால சோழர்கள்ல ஒருத்தன். அவன் அப்படி செஞ்சிருக்கான். இன்றும் சைவ மடங்கள் பிராமணர்களுக்கும் வடமொழி மரபர்களுக்கும் அளித்து வரும் அத்துணை சலுகைகளையும் தமிழ் புலவர்களுக்கும் திருமறை ஓதுவார்களுக்கும் அளிப்பதில்லை. இது அனைவரும் அறிந்த உண்மையாகும். இதுதாங்க இந்த நம்ம கே பிள்ளை மன்னராட்சி காலத்தில் கல்வி என்பது எப்படி வடமொழி கல்வியாகவும் பார்ப்பனருக்கான கல்வியாகவும் நுழைந்தது என்பதை சொல்ற. அது முழு ஆதிக்கம் பெறுவதற்கான காலம் இன்னும் தேவைப்பட்டுச்சு. எவ்வளவு விரைவா ஏதோ ஒரு ஆட்சி வந்துச்சு, கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வர முடியல. ஏன்னா சமூகத்தில் அந்த அளவுக்கு கல்வி உணர்வு பரவி இருந்துச்சு. மன்னர்களும் எல்லாரும் முழுக்க அந்த பக்கம் போயிடல. அதுக்குள்ள நின்று என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார்கள். நம்ம அதை நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். குறிப்பா ராஜேந்திர சோழன் காலத்தில் நடந்தவே அவரை பற்றிய அந்த திறனாய்வுகள் எந்த அளவுக்கு சரி தவறு என்பதை அடுத்த பகுதியில பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நாம் சோழர் காலத்தில் நடந்த அந்த கல்வி தொடர்பான நடவடிக்கைகள், அதனுடைய சாரம் என்ன என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம்.